ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எளிய பரிகாரம்னா எதை சொல்லுங்கள்? ஜோதிடத்தை பற்றி அடிப்படை அறிவே இல்லாதவங்க பல பேர் இருப்பாங்க. சில பேர் ஜோதிடத்தில் ராஜேஷ் மாதிரி கற்று தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இதில் யாரோட ஜாதகத்தை பார்க்குறதும் யாரோட பேசுகிறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதிர்காலத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த ஜோசியம் பார்க்குறதுலாம் எந்த அளவுக்கு இருக்கும், அதில் என்னென்ன மாற்றங்கள்? ஜோதிடத்தை பற்றி அடிப்படை அறிவே இல்லாதவங்க பல பேர் இருப்பாங்க. சில பேர் ஜோதிடத்தில் ராஜேஷ் மாதிரி கற்று தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இதில் யாரோட ஜாதகத்தை பார்க்குறதும் யாரோட பேசுகிறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கற்று தேர்ந்தவங்ககிட்ட போய் இருக்கணும் பிடிக்கும். ரொம்ப அதாவது எனக்கு பொதுவாக அந்த எல்லா துறையும் பிடிக்கும். பல்துறை விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வயதில் பெரியவங்ககிட்ட பேச பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய அனுபவம் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் கிடைக்கும் எனக்கு. அதனால் நிறைய குருமார்கள்ட்ட போய் அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற பரிகாரம்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அவரெல்லாம் இப்படி தான் வித்தியாசமாக சிந்திப்பாருங்க. ஒரு ஜாதகம் வாங்கி கிராஜுவேஷனில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தாருங்க. அப்போ அவர் என் குருநாதர் யாருக்கோ சொன்ன பரிகாரம் எனக்கு அந்த ஜாதகம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவர் டிகிரி கிராஜுவேஷனே முடிக்க முடியல. அவருடைய ஜாதகத்தில் புதனும் கேதுவும் காத்தராசியில் இருக்குது. அப்போ அந்த நேரம் பாருங்கய்யா, வெளியில் ஒரு ஓமனி கார் நிற்கிது, அதுலேருந்து பாட்டு வருது. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேணுங்கிற சாங் வருது. இவர் கிராஜுவேஷன் முடிக்க முடியும்னு ஆஃபீஸில் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. நாங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிமித்த பிரசன்னம்னு அந்த நம்ம சத்யாச்சாரியர் ஐயா நிமித்தத்தை வச்சுன்னு சொல்லுவார். வாரணாசியில் ஒரு அறையில் உட்காந்து போகிறாங்க. யாராவது ஜாதகம்லாம் கிடையாது. பக்கத்தில் அப்படியே இமேஜ் எதாவது பார்ப்பாரு. அந்த இமேஜை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க சத்யாச்சாரியார். இது நிறைய நூல்கள் அவருடைய ஸ்டோரி இருக்கு. அப்போ அந்த நேரம் அந்த பாட்டு வருது. இந்த கிரகம் புதன் காற்றராசியில் இருக்கு. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேணுங்கிற சாங்கு வருது. இவர் எக்ஸாம் எழுதி அரியர் ஆகிட்டே இருக்காரு. அப்போ நான் என்ன சொன்னேங்க, வாங்க பட்டம் வாங்குங்க, பட்டம் செய்யுங்க, அதில் வில்லு இதெல்லாம் வச்சு செய்யுங்க, நல்லா ஹையாக பறக்க விடுங்க. கேதுங்கிறது நூலை கட் பண்ணி விடுங்க, போங்க டெய்லி ஒரு பட்டம் விட்டு கட் பண்ணி விடுங்க, இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறீங்க போங்க. இப்படியும் நடந்திருக்குங்க. இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பட்டம் விட்டு பட்டம் வாங்கியிருக்கேன். கேட்கறதே பட்டம் எனக்கு வரணும் தானே கேட்கிறாரு. எனக்கு எப்போ கிராஜுவேஷன் கிடைக்கும், எப்போ பட்டம் கிடைக்கும். அவர் பிஹெச்டி பண்ணணுங்கிறாரு. அவர் ஆக்சுவலாக மெக்கானிக்கல். அவர் பிஹெச்டி பண்ணுங்கிறாரு, ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. இது மட்டும் எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்கிறாரு. சரி, அதை செய்யுங்க. எனக்கு அது பட்டத்திலே வால் வருமா ஐயா? கேதுதான் வால், புதன்கிறது பேப்பரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐயா 6 கூடையர் தொடர்பு கொண்டனால அது வில்லு வச்சு 3ஆம் இட ஆயுதம் 3 கூடையர் தொடர்பு வில்லுலாம் வச்சு க்ரீன் கலர் பேப்பராக இருக்கணும். நல்லா போனதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஆக்சுவலாக அவர் வீடு பார்த்தீங்கன்னா சுந்தராபுரம் பகுதி, போத்தனூர் சுந்தராபுரம் அந்த அரௌண்டு அந்த பக்கம் நல்லா காற்று வரும், காற்று அடிக்கும், விடுங்கன்னு அதை கட் பண்ணி விட்டுட்டு இருந்தார். இது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யுங்கன்னு செஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்க்கு. அதுக்கப்புறம் தேடி ஸ்வீட் கொடுத்து போனார். அது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த நேரத்துக்கு வருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மனமுறிவு ஒரு பக்கம் இருக்குன்னா இதெல்லாம் எதனால்? இந்த கால மாற்றமா இல்லை எல்லா ஜாதகம் கால மாற்றம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இன்னொன்று இருக்க கிரக அமைவுன்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பெற்றோர் தரப்புலேயே நிறைய பிரச்சனை. அதுக்கு காரணமே பெற்றோராக இருப்பாங்க மேக்சிமம். இப்போ உதாரணமாக ஒரு ஜாதத்தில் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கு. குருங்கிறது குழந்தை, சந்திரங்கிறது தாய். இந்த அம்மாவே பிள்ளைய போய் வாழ விட மாட்டேங்குது. அவனா வந்துரு குருங்கிறது குழந்தை, சந்திரங்கிற அம்மா. அப்போ அந்த பெற்ற தாயே அந்த குழந்தைய வாழ விடுறதில்ல. வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது அந்த பொண்ணு. இவங்க அம்மா என் பிள்ளை வேலை செய்ய மாட்டான், நீங்கள் வேலைக்கு ஆள் போட்டுக்கோங்க அப்படிங்கிறது. யார்கிட்டையும் அந்த பொண்ணு மதிக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுடைய வளர்ப்பும் அந்த மாதிரி சூழ்நிலை வருது. ஜாதத்தில் 7 கட்டு 9 கட்டு 11 கட்டு போச்சு. 3 கல்யாணம் பண்ணி பூரா அவுட்டு. மேக்சிமம் ஐயா அந்த உணவு பழக்கத்தினாலையும் இந்த ஆண்மைத்தன்மை பிரச்சனைகளையுமே நிறையா ஃபேமிலி லைஃப் போகுது. நிறைய லைஃப் அந்த மாதிரி போகுது. ஒரு ஜாதகத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள்ல ஆண்மை குறைவு இருக்கு. நிறைய ஜாதகங்கள்ல இப்போ நான் பார்த்து வந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஐயா, அவருக்கு அந்த நீந்தக்கூடிய ஆற்றல் கம்மியாக இருக்குது. அப்போ சுக்கிரன்கிறது அவருடைய ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருந்தால் அவருக்கு ஆண்மை குறைவு இருக்கும்?
ஐயா 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா 3ஆம் இடம் தாங்க வீரியம். ஓ 3ஆம் இடத்துக்கு என்னென்னவோனாலும் பயன்படுத்தலாம். ஆ இப்போ ஒருத்தர் 6 கூடையர் 3ல் இருந்தா 3 கூடையர் 6ல் இருந்தா 6 கூடையர் 3 கூடையர் காம்பினேஷன் இருந்தா 6ஆம் இடம் கடன், 3ஆம் இடம் எழும்புதல்னு அர்த்தம், எந்திரித்தல்னு அர்த்தம். கடன்ல இருந்து எந்திரிச்சிருவான். அதே 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வீரிய பாகுவான். 4ஆம் இடமும் கெட்டு கிடக்குவாங்க உங்க ஜாதகத்தில். ஓ 4 கூடையர் கட்டாலும் 3 கூடையர் கட்டாலும் சுகம் இல்லை. இவங்களுக்கு ஒரு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி சேர்ந்துருக்கும். இல்லையா? சுக்கிரன்கிறது உயிரணு, சனிங்கிறது ஊனம். ஸோ அது வந்து அந்த அதனுடைய ரெக்கை வந்து இப்படி ஃப்ளை பண்ணும்போது ஒன்று ஊனமாக இருக்கும். அது எப்படி நீந்தும்? நீந்தக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கும். இதே சனி வக்கரமானா இப்படி நீந்தி போகிறது அப்படியே டேன் அடித்து திரும்பிடும். அது போய் அந்த சினை முட்டையை போய் ஓப்பன் பண்ணாது. நீங்கள் முருகனுடைய அருங்கோண சக்கரமும் அந்த நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ ராகேது நட்சத்திரத்தை பூரா இணைச்சோம்னா முருகனுடைய அருங்கோண சக்கரம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கேட்கக்கூடிய வேல் தான் ஸ்டெமன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய மைக்ரோஸ்கோப்போ அதோ ஸ்பீக்கரை வச்சு கேட்டோம்னா ஓங்கிற சத்தத்தோட தான் போகுதுங்கிறாங்க. ஓங்கிற சத்தம், ஓங்கார நாதம்ங்கிற சவுண்டோட தான் அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுவரை கேட்டதில்லை, என்னுடைய குரு சொன்னார் அது மாதிரி. அதோடைய சவுண்டை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன் காம்பினேஷன். சுக்கிரனுக்கு அடுத்து சனி இருக்கும். சுக்கிரன் 10 டிகிரி, சனி 15 டிகிரி இருக்கும். அப்போ சுக்கிரன் போய் சனியை தொட்டதுனால சனி வந்து ஊனம். அப்போ அது ஊனமான உயிரினு. அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன் இருந்தால் அது வந்து நீர் தத்துவமான அணு, நீர்த்து போன அணுன்னு அர்த்தம். செவ்வாய் இருந்தால் அதனுடைய வேகம் ஸ்பீடாக இருக்கும். அந்த கிரகம் என்ன இருக்குது, என்னவா இருக்குது, வெறும் கிரகத்தை வச்சுன்னு சொல்லலாம், அந்த பாவகத்தை வச்சுன்னு சொல்லலாம். பொருத்தம் போடும்போதே பார்க்கணுங்க. இது 3ஆம் இடம் கெட்டு போச்சு, இதுக்கு ஏன் பொருத்தம் போடுறீங்கன்னு சொல்லிடலாம். அதை பார்க்காம நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தா கஷ்டம். சரி. ஆமாங்க. எதிர்காலத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த ஜோசியம் பார்க்குறதுலாம் எந்த அளவுக்கு இருக்கும், அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்? இன்றைய விஞ்ஞானத்தை விட உயர்ந்தது ஜோதிட விஞ்ஞானம். அவ்வளோ விஷயம் இருக்குங்கய்யா. அது கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கும் அதை கணிக்கிறதுக்கும் குருமார்கள் வந்து நமக்கு கிடைக்கணும், இறையருளும் கிடைக்கணும். இது கிடைச்சா மட்டும்தான் சொல்ல முடியாது. இந்த அஸ்ட்ராலஜி வச்சு தானங்க இன்னைக்கு HDFC பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறேன். பிளானட்டுங்கிறது என்னையிலேருந்தே இருக்குது, என்னைக்கு இப்போ இருந்தும் இருக்குது. ஆனால் ஆதி காலத்திலும் தொன்று தொட்டு அந்த பிளானட்டை வச்சு இப்போ உள்ள பேர்களையும் இப்போ உள்ள லொக்கேஷனையும் கேட்குறோம், இந்த மாதிரியான கேட்குறோம். அப்போ இன்றைய விஞ்ஞானத்துக்கு அஸ்ட்ராலஜி தேவை. இந்த நேரத்தில் இது செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி தேவை. இப்போ நிறைய ஐயாவுடைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா அஸ்ட்ராலஜிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜின்னு வந்துருக்கு, பங்கு சந்தை ஜோதிடம்லாம் இருக்குது. ஆமாம் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை வச்சு ஷேரில் ஜெயிச்சாலாம் இருக்குது. இந்த ட்ரேட் இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் அதை வச்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அஸ்ட்ராலஜர், அவர் ஷேர் மார்க்கெட்டை வச்சு கரெக்டாக ப்ரிடிக்ஷன் சொல்லுவார். இப்போ ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும், இந்த ஷேரை வாங்குங்க இதை வாங்காதீங்க. 5 கோடி ரூபாய் அழிச்சு தான் அதை கற்றுக்கிட்டாரு. என்னுடைய நெருங்கிய நண்பர், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். நிறைய பேர் அவர்கிட்ட பணம் கொடுத்து ஷேர் மார்க்கெட் பண்ணி அவர் லாஸ் ஆகி, ஆனால் இப்போ கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, கரெக்டாக பண்ணிடுவார். அத்தனை பேருக்கும் திருப்பி சம்பாரித்து கொடுத்தாரு. பக்காவாக டேக்ஸ் கட்டி பக்காவாக வேலை செஞ்சு கரெக்டாக பண்ணி யார் அவரை அவமானப்படுத்தினாங்களோ அத்தனை பேருக்கு காசை திருப்பி கொடுத்தாரு. அவருக்கு சொல்லியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் யார் போய் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் கேட்பேன், இதை எப்படி பண்ணுறீங்கன்னு. ஜி ஒரு நாள் வாங்க உட்காருங்க சொல்லித்தரேன் அப்படின்னா, எனக்கு எங்கெங்க டயருக்கு போங்க, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை விடுங்க. அந்த மாதிரிலாம் ஆள் இருக்குது. அப்போ நவீன விஞ்ஞானத்துக்கும் இந்த ஃபினான்ஷியலுக்கும் நம்ம அஸ்ட்ராலஜி வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு சாட்சி. இந்த மாதிரி நிறையா இருக்குங்கய்யா. இப்போ நான் ஒரு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு கம்பெனி இல்லைங்கய்யா, கோயம்புத்தூரில் சின்னியம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வரும். இந்த கம்பெனியில் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது எனி டைம். வருவாங்க, யாராவது சர்வீஸ் பண்ணுவாங்க, ஓடு 2 நாள் ஓடும், 2 நாள் பிரச்சனையாகும். என்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வர்றாரு. சார் நம்ம ஜாதகத்தில் 3ஆம் இடம் இயந்திரம், 6 கூடையவரும் 8 கூடையவரும் வக்கரமாகி பார்க்குறாங்க. அப்போ இந்த இயந்திரம் அடிக்கடி பழுதாகிட்டு இருக்கும். இப்போ உங்கள் கம்பெனியில் இயந்திர பழுது இருக்கா? ஆமாம் சார், நாங்கள் CNC வச்சுருக்கோம். பெரிய பிரச்சனை சார். பிரச்சனை சரி, 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த மிஷினை நகர்த்திடுங்க சார், பெரிய செலவாகும் சார். அது எல்லாமே பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 1/2 அடி, ஒரு 4 அடி, சும்மா ஒரு 4 இன்ச்சு கூட நகர்த்திட்டு திருப்பி வச்சு ஓட்டுங்க, ஓடும். வக்கரம்னா போயிட்டு வருதல்னு தெரியும். அப்போ அது CNC இன்ஜினு. அதை அந்த விஞ்ஞானத்தை பழமையான விஞ்ஞானமான ஜோதிட சாஸ்திரத்தை வச்சு அது ஓடாத மிஷினுக்கு இதை நகர்த்தி வச்சுட்டு போய் பண்ணுங்க அப்படிங்கிற அறிவு இந்த ஜோடத்தில் இருக்கு இல்லைங்கய்யா. அப்போ நவீன விஞ்ஞானமும் நமக்கு தேவை. அந்த நவீன விஞ்ஞானத்தை இந்த ஜோடத்துறை மூலமாக சரி செய்ய முடியுங்கிறது இது விந்தை தாங்கய்யா, விந்தையிலும் விந்தை அப்படிதாங்கய்யா. இது பேரே விசித்திர ஜோதிடம் அப்படிதாங்கய்யா.
இப்போ மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்காங்க. ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக நடக்கும். அவங்களே வேறு தொழிலில் போவாங்க. ஒரு வியாபாரத்தை பற்றி இந்த நுணுக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அந்த துறையில் அவரால் வெற்றி பெற முடியும். ஆமாம். சிலருக்கு இந்த துறையில் தான் வெற்றி அப்படின்னு இருக்குமா? இருக்குங்க ஐயா. இப்போ கலைத்துறையில் தான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்குது. இவங்க வந்து பல்துறை தொழில் செஞ்சு ஜெயிப்பாங்கன்னு ஜாதகம் இருக்குது. 10ங்கிறது தொழிலுங்க, 12ங்கிறது பல தொழிலுங்க. லக்கணத்தோட தொடர்பு கொள்ளும்போது பல விதமான தொழில் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்கும். இப்போ உதாரணமாக ரிலையன்ஸ் பாருங்க, மளிகை கடை எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ டிவிஎஸ்க்கு ஏகப்பட்ட தொழில் இருக்குது. அவங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, பேங்க். அவங்க அமைப்பு அப்படி, அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கு ஐயா. அவங்க டிஎன்ஏ அவங்க வரிசையாக அந்த ஜென்ரேஷனுக்கு அப்படி தாங்க வரும். இல்லைன்னா அவங்க வீட்லேயே குழந்தைய பறக்க முடியாது இல்லைங்க ஐயா. அது அவங்க சாதாரணமாக அவங்க நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க டிவிஎஸ் நிர்வாகம், அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும். நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, எல்லாரும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் மேனேஜருக்குன்னு ஆற்றல் இருந்தால் தானங்க அவர் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாதுங்க. இப்போ எல்லா தொழிலையும் ஒருத்தர் வந்து பிரபலமாகணும், வெற்றி பெறணும்னா அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் நடக்கும்? லக்னாதிபதி 10 கூடியவர் 12 கூடியவர் சேர்க்க, 2 கூடியவர் 11 கூடியவர் சேர்க்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா தொழில் வெற்றி. தசாபுத்தி எல்லாமே அவங்களுக்கு அப்படி அமைஞ்சு வருது. உங்களுடைய ஜாதகங்கள்ல தசாபுத்தி ஒருத்தர் பிறந்திருந்து கடைசி கஷ்டம் இல்லாத ஜாதகம்லாம் இருக்குல்ல இல்லையா? ஜாதகமே நல்லா இருக்காங்க. பிறந்தது எங்கள் தாத்தா சொத்து இருக்குது, இது இருக்குது, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை கண்டினியூட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்குங்க. சில ஜாதகம்லாம் வந்து அவங்க இல்லாதப்போ அந்த தொழில் சரிஞ்சு போன ஜாதகங்கள்லாம் இருக்குங்க. ஒருத்தர் இருந்த வரைக்கும் நிர்வாகம் நல்லா இருக்குது, அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போச்சு. பசங்களால் அதை பண்ண முடியலையா? அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருக்குது. சார் உங்கள் ஜாதகத்துக்கு அப்பாவுடைய தொழில் ஐயா, ஒரு ஜாதகத்தில் 5, 9 சம்பந்தம் இருந்தால் தந்தையின் தொழில் வருது ஐயா. 5, 10 குலத்தொழில் இல்லையா, 9, 10 தந்தையின் தொழில் இல்லையா. ஐடி துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பூமாக இருந்தது. இப்போ பல பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா சரிவை சந்திச்சு. எதனால் அதில் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? கால சூழ்நிலை மாற்றம். சனி நிற்கக்கூடிய இடம் சரியில்லாத இடம். சனி மீனத்தில் நின்றுருக்காரு. சனி எப்போ மீனத்துக்குள்ளே வந்தாரோ, மீனத்துக்குள்ளே வந்த உடனே ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனை ஆகிடுச்சு. மீனம் தான் ஜம்மு காஷ்மீர் இல்லையா, அது தெற்கு ஜம்மு காஷ்மீர் தனுசு வருது. அப்போ மீனத்தில் வந்து தனுசை பார்வதினால வரும். இன்னொன்று சனி இருக்கிற இடம் சரியில்லை. அது எப்போ மீனத்தில் வந்து மேசத்துக்குள்ளே போகுதோ, மேசத்துல இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு டைம் சரியில்லை உலகத்துக்கே. எங்கனாலும் யுத்தம், நிலநடுக்கம், பிரச்சனைகள், விமான விபத்து, இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற 2030 வரைக்கும், அது வரைக்கும் உலகத்துக்கு நேரம் சரியில்லைங்க. விட்டு கொடுத்து போகுதல், அமைதியை நோக்கி போகுதல், யோக மார்க்கத்துக்கு போகும்போது மாற்றங்களை கொடுக்கும். இப்போ குரு வந்து ஒரே வருஷத்துக்குள்ளக்க 3 ராசிக்கு பயிற்சிக்கிறார். ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. இப்போ அதிசார ஏறி கடகத்துக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நிகழ்வு பல கோடி உயிர்களை பாதிக்கும். அப்போ அதுக்காக அந்த உலக நன்மைக்காக கொடுமுடியில் நானே யாகம் பண்ணலான்னு இருக்கேன். கொடுமுடியில் மகடேஸ்வரர், ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அது திருலோகச்சர், அங்கே உலக நன்மைக்காக ஒரு யாகம் பண்ணலாங்கிற முடிவு பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது அதனால தான் அந்த ஐடி செக்டாரு இதெல்லாம் பாதிக்க முடியாது. யூஎஸ்க்கு பிரச்சனை, நமக்கு பிரச்சனை, நிறைய நாடுகளோட அண்டை நாடுகளோட பிரச்சனை, ஒன்றுக்கு ஒன்று சண்டை நடைபெறும், இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சண்டை நடந்தால் முடிஞ்சால் இன்னொரு பக்கம் சண்டை தோணும், ஒரு பக்கம் தீ விபத்து, ஒரு பக்கம் நிலநடுக்கம், அந்த மாதிரி நிறையா நடக்க முடியாது. இப்போயே வந்து கண்ணியில் தான் செவ்வாய் நிற்கிறாரு இல்லையா, மீனத்தை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, நீ விமான விபத்தோ நிலநடுக்கமோ எங்கேயாவது ஒரு பகுதியில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போல்லாம் சனி செவ்வாய் சேருதோ அப்போல்லாம் எங்கேயாவது ஒரு பக்கம் நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஐடி துறை மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா துறை இந்த கடந்த 6 மாதங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது மிக குறைவு, 10லேருந்து 11% தான் இருக்குது. இந்த திரையுலகத்தினுடைய ஜாதகம் ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கா? மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பெரிய பட்ஜெட்டில் இப்போ போடக்கூடாது, சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்கு. இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வந்தது, அது சின்ன பட்ஜெட் படம். அது மாதிரி மெய்யழகன்னு படம், இந்த மாதிரி படங்கள் வெற்றி கொள்ளும். பெரிய லெவலில் பணம் போட்டு எடுக்கிற படங்கள் வந்து பணத்தை எடுக்கிறது இல்லையா இப்போ இருக்க கால சூழ்நிலைகள். ஒரு சில ஜாதகங்கள் அந்த படத்தோட ப்ரொடியூசரு, ஒரு சில நடிகர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் அதை தீர்மானிக்கணும். ஆனால் பெரிய திட்டங்கள், பெரிய விஷயங்கள் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்காரு, இனி அதிசாரிய மாரி கீழே இறங்கக்கூடாது. அதனால இதெல்லாம் இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது. ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எளிய பரிகாரம்னா எதை சொல்லலாம்? அது மாதிரி நிறைய இருக்குங்க ஐயா. ஒன்று அதாவது அந்த ஜாதகங்களை வச்சு தான் சொல்லணும். நம்ம காமனாக
சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இது காமனாக சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, ரொம்ப அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, கடன் நிறைய. ஆமாம், இது காமனாக யார் வேணாலும் செய்யலாம். இது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் செய்யலாம். ஒன்று, திருவண்ணாமலை மாதிரி ஒரு இடம், திருவண்ணாமலை மாதிரி ஒரு இடம், ஒரு அங்கே யாருமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கிரிவல பாதையில் அன்டைமோ ஏதாவது ஒரு இடத்துல வாயுலிங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதியில் நிற்கும். அல்லது இந்த யமலிங்கம் அதுக்கு பக்கத்தில் இருக்கும். தனிமையாக அவங்க என்ன பிரச்சனையோ ரொம்ப கை வீசி கையை நல்லா விரித்து மலையை நோக்கி சப்தமாக சொல்லணும், ரொம்ப சத்தமாக. இறைவா என்னை காப்பாற்று, என்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுன்னு பிரபஞ்சத்திட்ட சொல்லுதல். இது நிறைய மாற்றம் நான் எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவிச்சிருக்கேன். ஒரு 2 நாளில் பிரச்சனை முடிஞ்சது. 2 நாள் நான் அது மாதிரி பண்ணேன். 1 வாரம் தொடர்ந்து திருவண்ணாமலை கிரிவலம். இன்னொன்று என்ன செய்யணும், கொடுமுடி மகுடேஸ்வரர். ஏன்னா அவர் தான் தலையெழுத்து மாற்றக்கூடிய பிரம்மா. அப்போ அது என்ன செய்யணும்னா, கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க கொடுமுடிக்கா. ஆமாங்க ஐயா, சண்டே அன்னைக்கு ரூமே கிடைக்காதுங்க. என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வருவாங்க, அங்கே ஸ்நானம் பண்ணுவாங்க. மண் பொம்மை, ஆணாக இருந்தால் ஆண் மண் பொம்மை, ஆண் உருவத்தில் மண் பொம்மை, பெண்ணாக இருந்தால் பெண் உருவத்தில் மண் பொம்மை வாங்கி தலையை சுற்றி தண்ணியில் விட்டுட்டு காவிரியில் குளிச்சுட்டு உள்ளே வந்து மகுடேஸ்வரர் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி, பிரம்மா விஷ்ணு சிவன் தரிசனம் பண்ணி பள்ளியறை பூஜை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஞாயிற்று இரவு அங்கே தங்கிடுவாங்க. திங்கக்கிழமை காலையில் திருப்பி அதே மண் பொம்மை வாங்கி தலையை சுற்றி தண்ணீரில் விட்டுட்டு காவிரியில் குளிச்சுட்டு அங்கே பிரம்மனுடைய சன்னதி இருக்கும். அங்கே புனர்ஜென்ம பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. அது 200 ரூபா தான் வாங்குறாங்க. அதை பண்ணிவிட்டு அவங்க போவோம். இது ஒவ்வொரு மாதமும் செய்ய 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 தீர்க்க முடியாத பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். இது நிறைய செஞ்சு சக்ஸஸ் இல்லையா. இது யார் வேணாலும் போய் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், கொடுமுடி யார் வேணாலும் போகலாம். அது நட்சத்திர சம்பந்தம் இல்லாத ஒரு கோவில். லக்கணம் பாதிச்சவங்களும் அங்கே செய்யலாம். லக்கணங்கிறது தலைங்கய்யா, தலையெழுத்து எழுதுறது யாருங்க ஐயா, பிரம்மா தானுங்கய்யா. நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் தானுங்கய்யா. அப்போ வைகுண்ட பிராப்தி போனாலும் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். கைலாசம் போகக்கூடிய இடம், அந்த கைலாயம் போகலாம். எல்லா விதமான ஆற்றலும் அந்த இடத்துல இருக்குது. கைலாசநாதராகவே அங்கே சுயம்பு லிங்கமாகவே சிவபெருமான் இருக்காரு, அங்கே போகலாம். அங்கே மகாலட்சுமி கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அல்லது ஆடி பூரத்தன்று செய்யக்கூடிய மகாலட்சுமி ஹோமம், அந்த கோயிலில் ஒரு டீம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். இப்போ கூட நான் போய் செஞ்சுட்டு இருக்கேன். அது செஞ்சுக்கலாம். திரிலோக சேத்திரம் போகும்பொழுது தலையெழுத்து நிச்சயமாக மாற்றம் உண்டு. யார் வேணாலும் செய்யலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு பல கோயிலை சொல்லியிருக்கீங்க. பட் கொடுமுடிக்கு மட்டும் அந்த மாதிரி எந்த தடையும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது பிரம்மா விஷ்ணு சிவன் திரிலோக சேத்திரம். அது நட்சத்திர சித்தாந்தத்திலையோ அதெல்லாம் எதுவுமே வராது. எந்த ராசிக்காரர்கள் யார் வேணாலும் போகலாம். கொடுமுடி மகுடேஸ்வரர் பார்க்கறதுக்கு கோடி புண்ணியம் வேணுங்க. இல்லைன்னா அந்த மண்ணில் காலை வச்சாலே எவ்வளோ அப்படிலாம் இருக்குங்க. நிறைய பேருக்கு போய் நடந்திருக்குங்கய்யா. அப்படியா? நடந்திருக்கு. லக்கணம் பாய்ச்சாலே கல்யாண வாழ்க்கை இல்லைங்கய்யா, மன வாழ்க்கை சரியில்லைங்கய்யா, அல்லது லேட்டு, அல்லது மன வாழ்க்கை கூட கொடுமுடி நல்ல. அதை பள்ளியறை பூஜை பார்க்க சொன்னீங்க. பள்ளியறை பூஜை பார்க்குறது ரொம்ப சிறப்புங்கய்யா. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ அந்த கல்வியில் தகராறு இருக்கும், இந்த குழந்தைங்க படிப்பில் பிரச்சனை இருக்கும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குற்றாலம் நாகர் ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு குற்றாலம் போயிட்டு அங்கே ஞாயிறு இரவு சாயந்தரம் வந்து பள்ளியறை பூஜை பார்க்கணும். திங்கக்கிழமை காலையில் குழல்வாய் மொழி அம்மை அவங்கள பார்க்கும்பொழுது அடிப்படை கல்வி சக்ஸஸ் ஆகும். இப்படி நிறைய இருக்குங்க. அது பார்த்துட்டு பக்கத்தில் அகத்தியர் பாதம், நம்ம இளஞ்சி முருகன் கோவில் பக்கத்தில் அகத்தியர் பாதம், அங்கே போகும்போது ஞானம் கிடைக்கும். நான் அதை அடிக்கடி செய்வது, அடிக்கடி போவேன். எனக்கு சொல்லவே வராதுங்க ஐயா. போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எந்த ஜாதகத்துக்கும் சொல்ல முடியல என்னால். 3 நாள் எந்த ஜாதகத்துக்கும் பலன் சொல்ல முடியல. நான் என்ன பண்ணேன், உடனே என்னுடைய நண்பரை கூப்பிட்டு பிரசாத் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நான் கிளம்புறேன், வெளியில் போயிடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேர் ரிப்பேர் ஆயிடும். அதனால என்ன பண்ண சொல்லவே முடியல, பேச முடியல, சொல்லவே முடியல, மைண்டு ஓடலை. உடனே என்ன பண்ண நேரம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசனூர் போயிடுவேன். அங்கே ஆசனூரில் ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே போனதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது. ஏன்னா எனக்கு லக்கணத்தில் செவ்வாங்கய்யா, செவ்வாய் மங்களங்கய்யா, 9 கூடிய சனி அங்கேயே இருக்காருங்கய்யா லக்கணத்துலேயே. அப்போ சத்திய மங்களங்கய்யா, 9ஆம் இடத்துல சத்தியம் தருவோம், செவ்வாய் மங்கள, அப்போ சத்திய மங்கலம். 8 கூடியவர் அங்கே செவ்வாய் பார்ப்பாரு. 8ஆம் இடம் ஆசனம்னு பேர். ஸோ ஆசனூர் அங்கே போய் அதுக்கு லக்கணத்தில் இருக்குது, லக்கணம் தானே. அங்கே போகும்போது டோட்டலாக மாறுது. என்னென்ன 3 நாளாக சிரமப்பட்டு, கார்லேயே கூட வர்றாரு, 3 நாளாக சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க, இங்கே வந்து எப்படி சொல்லுங்க, அதான் இடத்த மாத்துறேன். அங்கே போய் மொட்டை அடித்தேன், ஆசனூர் போய் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்து ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்குன்னு பிடிச்ச இடம் மாவள்ளம்னு ஒரு இடம் இருக்குது சத்தியமங்கலம் பகுதியில். எந்த ஒரு செல்ஃபோனும் எடுக்காதுங்க ஐயா,
அது பிஎஸ்ஜி குரூப்போடைய ஒரு சின்ன ஒரு ரெசார்ட். அது அவங்களுக்குன்னு வச்சுருக்காங்க ஒரு 4 ரூம். அவங்க ரிலேட்டிவ், அவங்க பிஎஸ்ஜி நேரடி குரூப் கிடையாது, அவங்களோட ரிலேட்டிவ். எனக்கு அந்த இடம் பிடிக்கும், உலகத்திலே பிடிச்ச அதான் சொல்வேன் நான். அவ்வளோ எழில்மிகு ஒரு பொழில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அந்த இடம். அது பிடிக்கும், அதனால் அடிக்கடி அங்கே போவேன். எனக்கு மைண்டு ஸ்டக் ஆகிடும். அப்போ எந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ரெக்கவரி ஆகும்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஏன் அந்த காலத்தில் ஒரு யாத்திரையாக போனாங்க? சந்திரங்கிறது பிரயாணங்கய்யா, சனிங்கிறது கஷ்டங்கய்யா. சந்திரன் மனசுங்கய்யா, சனி எப்போ பார்த்தாலும் துன்பத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஐயா. இவங்க இடம் மாறி போகும் பொழுது எல்லா மாற்றமும் ஏற்படுதுய்யா. சந்திரன் பிரயாணம். அப்போ ஒரு நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு காட்சி, கண்ணில் பார்க்கக்கூடிய விஷன் இதெல்லாமே அவங்கள மாற்றுது. அந்த இயற்கை அழகு எல்லாமே மாற்றுது இல்லைங்கய்யா. நான் அதனால தான் கொல்லூர் முகாமே நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரெயினில் போகிறேன், காரில் தான் போகிறேங்க. ஏன்னா அது நிறைய அந்த காட்சிகள், அந்த வெஸ்டர்ன் காட்ஸு, அந்த ஹில் ஸ்டேஷனு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை பார்த்து எனக்கு அந்த டியூன் ஆயிடும் எனக்கு. இல்லை இருக்குங்க. கொடுமுடியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அது பரிகாரம் செய்யும்? எல்லா விஷயத்துக்கும் தெரியும். திருமண வாழ்க்கை, குழந்தை பேர், அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ். நான் சொன்ன பரிகாரம் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ். ஞாயிறு அன்று அந்த பள்ளியறை பூஜையை பார்த்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அந்த மறுநாள் காலையில் வந்து புனர்ஜென்ம பூஜை, புதிதாக பிறந்ததுன்னு அர்த்தம். புனர்ஜென்ம பூஜை 200 தான். அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் ஐயா. ஒரு சைடு கிளையில பூரா முள் இருக்கும், ஒரு சைடுல முள் இருக்காது. அது வன்னி மரம். அப்போ என்ன ஒரு அதிசயம் பாருங்க. நான் அடிக்கடி போகிறது கொடுமுடி அடிக்கடி போவேன், போய் குளிச்சுட்டு வருவேன். இல்லைன்னா தேவிப்பட்டினம் போய் குளிப்பேன். எனக்கு எதுவுமே சொல்ல வராது, அப்போ மைண்டு ஓடாது. அப்போ என்ன பண்ணுவேன், தேவிப்பட்டினம் போய் கடலில் போய் குளிச்சுட்டு வருவேன். தேவிப்பட்டினம் யார் போய் குளித்தாலும் தோசை வளருது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரேவதியும் உத்திரட்டாதி வந்து பாதகையா, அம்பாளுடைய பாதை விழுந்த இடம், தேவியர் பந்தனம். அங்கே போகும்போது தோசை வரும். கடலுக்குள்ளே இறங்கி அந்த நவகிரகத்தை குளிச்சுட்டு 27 தான் முங்கி குளிச்சு நான் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். மீனத்தில் கிரகம் இருந்தாலும் அங்கே அனுப்புவேன். இங்கே போங்க, தேவிப்பட்டினம் போங்க, குளிச்சுட்டு வாங்க. அது பெரிய மாற்றம். ஒரு பொண்ணுக்கு 3வது திருமணம் நடந்துச்சுங்க. 2 திருமணம். முதல் திருமணம் அவங்க அப்பாவே பிரிச்சிடுறாரு. 2வது திருமணம் அவங்க உறவில் கல்யாணம் பண்ணி தலையில் பெரிய மெட்டீரியல் விழுந்து இறந்துடுறாரு. கோயம்புத்தூர் எல்ஜின்னு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார், தலையில் அடிபட்டு இறந்துடுறாரு. 3வது அவங்களுக்கு திருமணம் ஆகலை. அப்போ நான் சொல்கிறேன், அக்கா நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம், மேரேஜ் லைஃபே வேண்டாம். அவங்க அப்பா இறந்த பிறகு கூட பிறந்த சகோதரர்களே சொத்துக்காக பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்ட கூட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க திருமணம் ஆச்சு. 3வது அவங்க திருமணம் முடிச்சு இப்போ நல்லா இருக்கு. அந்த மாதிரியான அபூர்வமான இடங்கள் நிறையா இருக்குது. ஒருத்தர் வாழ்க்கை கொஞ்சம் மகிழ்ச்சியாக அமையணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? மகிழ்ச்சியாக அமையணும்னா அவங்க ஜாதகத்தில் நமக்கு இது வரும் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா கஷ்டத்தை நோக்கி போய் சிக்கலை சந்திச்சுருவாங்க. அவங்களுக்கு 5ஆம் அதிபதி திசை நடக்குது, 5 கூட நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 1, 5, 9, 4, 7, 10 நல்லா இருந்துச்சுனால கேந்திராதிபதிகள், திரிகோணாதிபதிகள் சேர்ந்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. கிராஜுவலாக நான் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறேங்க, இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படலைங்க அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்குங்க. கஷ்டமே படாத ஜாதகம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஜாதகம் இருக்குது, நல்ல நிலையிலேருந்து கீழே விழுந்த ஜாதகம் இருக்குது. அப்படிலாம் இருக்குங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம நட்சத்திரோட பகிர்ந்து. சரிங்க, நன்றிங்க.